Hi friends, this is Prabhuram from TMF Hospital, Pulmonologist. Actually last 10 days பாத்தீங்கன்னா நமக்கு viral fever வந்து ஒரு பெரிய nightmare இருக்கு. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா இது வைரல் ஃபீவரா அல்லது ஸ்வைன் ஃப்ளூவா அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிதான் பெரிய பிரச்சனை. ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் வந்து டெங்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு இட்ஸ் வைரல் ஃபீவரா ஸ்வைன் ஃப்ளூவா அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனை. ஸோ கவர்மெண்ட்டில் வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல தியரட்டிக்கலாக நல்ல கேட்டகரி A, B, Cன்னு பிரிச்சிருக்காங்க. பட் தியரட்டிக்கலாக இட்ஸ் ஓகே. பட் களத்தில் வந்து நம்ம பேஷண்ட்ஸை பார்க்கும்போது தான் என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 10 days நான் பார்த்த ஸ்வைன் ஃப்ளூ கேசஸ் வச்சு ஐ தாட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி கிளினிக்கலாக பார்த்தீங்கன்னா there are 3 group of patients of swine flu. ஒன்று வந்து ஒரு acute febrile illness with flu-like symptoms. ஜஸ்ட் ஒரு ஃபீவர், ஒரு சோர் த்ரோட்டு, ஒரு ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி வராங்க. ஷார்ட் febrile illness 1 or 2 days வராங்க. நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ஃபீவர் அலாங் வித் ட்ரை காஃப். தேர்ட் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ஃபீவர், காஃப் அண்ட் பிரெத்லெஸ்னஸ். ஸோ இந்த 3 குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் தான் ப்ரிடாமினன்ட்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு அக்யூட் ஃபெப்ரல் இல்னஸ்ல ஒரு 1 day ஃபீவர் வித் ஃப்ளூ-லைக் சிம்டம்ஸ் வராங்க. இது ஸ்வைன் ஃப்ளூவா இருக்குமா சார் அல்லது இது வைரல் ஃபீவரா இருக்குமா அப்படின்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா கிளினிக்கலாக பார்க்கும்போது பேஷண்ட்ஸ் வந்து ஃபீவர் வந்து ஒரு ஹை கிரேடா 101, 102 அந்த மாதிரி வருது. ரன்னிங் நோஸ் அண்ட் சோர் த்ரோட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக தே லுக் வெரி லெத்தார்ஜிக். ஸோ ஆஸ் பர் கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் கேட்டகரி A பேஷண்ட்ஸ் வந்து ஸ்வாப் நம்ம பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அவங்கள வந்து நம்ம சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணிட்டு ஐசோலேட் பண்ணிட்டு லிக்விட்ஸ் எடுக்க சொல்றாங்க. பட் என்னோட ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சஜஷன் என்னன்னா ஒரு ஃபியூ கேசஸ் ஒரு அஃபோர்டபிள் டெஃபினட்டாக நீங்கள் ஸ்வாப் ட்ரை பண்ணுங்க. அப்படி ஸ்வாப் ட்ரை பண்ணி ஸ்வாப் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஸ்வைன் ஃப்ளூ பேஷண்ட் என்னதான் நம்ம படித்தாலும் பேஷண்ட்டை பார்த்தா தான் ஓகே இது ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் வித் ட்ரை காஃபோட வராங்க. இதில் என்ன ஒரு கேட்ச்னா பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சிக் லுக்கிங்காக இருக்காங்க. அப்புறம் சேச்சுரேஷன் பார்க்கும்போது SpO வந்து 90, 91 அந்த ரேஞ்சில் இருக்குது. எக்ஸ்ரே எடுக்கும்போது எக்ஸ்ரே நார்மலாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம ஒழுங்காக கேட்ச் பண்ணி டேமிஃப்ளூ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ரிசல்ட் வருது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒசல்டாமேவர் ஒரு டேமிஃப்ளூ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 75 mg ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்வாப் வந்து பேஷண்ட் ஆர் வில்லிங் அண்ட் அஃபோர்டபிள்னா தே வில் டூ தி ஸ்வாப். அதர்வைஸ் நீங்கள் வந்து யூ ஸ்டார்ட் வித் ஒசல்டாமேவர் 75 mg BD adult dose. இவங்க வந்து நம்ம அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் கொடுத்து ஒசல்டாமேவர் கொடுத்தோம்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த குரூப். தேர்ட் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ஃபீவர், காஃப் அண்ட் பிரெத்லெஸ்னஸ். ஃபீவர் ஒரு 4-5 days இருக்குது, ட்ரை காஃப் இருக்குது, பிரெத்லெஸ்ஸாக இருக்காங்க. பேஷண்ட் பார்க்கும்போது ரொம்ப சிக் லுக்கிங்காக இருக்காங்க, டாக்கிப்னிக்காக இருக்காங்க, சேச்சுரேஷன் 75-80, ரெஸ்பிரேட்டரி ரேட் மோர் தென் 50னா ஹை ரிஸ்க். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 100% கன்ஃபார்ம் ஸ்வைன் ஃப்ளூ தான். நீங்கள் வந்து ஒரு ஒசல்டாமேவர் டேப்லெட் 75 mg ஸ்டார்ட் கொடுத்துட்டு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், ஐசியூ பேக்கப் இருக்குது, வெண்டிலேட்டர் சப்போர்ட் இருக்குது, ஐசோலேஷன் ஃபெசிலிட்டிஸில் இருக்குன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி தயவுசெய்து பேஷண்ட் வந்து ஹையர் சென்டருக்கு as early as possible ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் வர்றது வந்து யாருக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஃபீவர் வித் கோல்டு, காஃப், ரொம்ப சிக்காக இருக்காங்க, லெத்தார்ஜிக்காக இருக்காங்கன்னா டெஃபினட்டாக பண்ணிவிடுங்க. செகண்ட் குரூப் வித் காஃப் அண்ட் பிரெத்லெஸ்னஸ் டெஃபினட்டாக ஸ்வாப் நம்ம பண்ணணும். பட் ஃபார்ச்சுனேட்லி வந்து இது வரைக்கும் பெருசாக ஒசல்டாமேவர் ரெசிஸ்டன்ஸ் வரல. ஸோ ஸ்வாப் பண்ண முடியாட்டியும் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒசல்டாமேவர். அப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசல்டாமேவர் இஸ் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். அடல்ட் டோஸ் வந்து 75 mg BD. அப்புறம் டிபெண்டிங் ஆன் த வெயிட் ஸ்கேல் வந்து டோசேஜ் டிஃபரன்ஸ் இருக்குது. அது நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடியா. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து ஹவு டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது இருக்கிற எந்த பேஷண்ட் நீங்கள் ஃபீவர் பேஷண்ட் பார்த்தாலும் டெஃபினட்டாக அதை வந்து நீங்கள் ஸ்வைன் ஃப்ளூ நினச்சிட்டே பாருங்கள். ஸோ இது வந்து N95 மாஸ்க்கு. இப்போ உங்கள் ஸ்டாஃப் கிட்ட வந்து எஜுகேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஃபீவர் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃபீவர் பேஷண்ட் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பாருங்கள். அந்த ஃபீவர் பேஷண்ட் பார்க்கும்போது நீங்களும் உங்கள் ஸ்டாஃபும் டெஃபினட்டாக இந்த N95 மாஸ்க் வந்து போட்டுருக்கணும். அடுத்தது வந்து முடிஞ்ச அளவுக்கு டச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் யூஸ் ஸ்டெத்தஸ்கோப். இந்த ஸ்டெத்தஸ்கோப்போட நம்ம இந்த டயஃப்ரம் கூட நீங்கள் ஸ்பிரிட் வச்சு அந்த பேஷண்ட் பார்த்தோன்னே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறமேல் வந்து பேஷண்ட் போன பிறகு பேஷண்ட் ஏரியாஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்பிரிட் வச்சு அல்லது லைசால் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சொல்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள். அதே மாதிரி பேஷண்ட் அட்மிட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் N95 மாஸ்க் வேர் பண்ண சொல்லுங்கள். அப்புறமேல் வந்து அந்த பேஷண்ட் ஏரியா வந்து 5% லைசால் வச்சு க்ளீன் பண்ண சொல்லுங்கள். இப்போ ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து ஃபார் பேஷண்ட்ஸ் அட்டெண்டர்ஸ்க்கு வந்து 75 mg ஒசல்டாமேவர் OD ஃபார் 10 days கொடுக்கணும். அடுத்து
அடுத்தது வந்து முக்கியமானது வந்து வேக்சினேஷன். இப்போ இந்த இயர் ஃப்ளூ வேக்சினேஷன் வந்து ஃப்ளூ குவாட்ரி சனோஃபி கம்பெனி. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கிடைக்கவே மாட்டேங்குது. நானே ஒரு 10 நாள் ட்ரை பண்ணி நேரத்தை எனக்கே கிடைச்சிது. எனக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் எல்லாம் தேர் நாட் வேக்சினேட்டட், ஸ்டாஃப் வேக்சினேட்டட். ஸோ பெரியவங்க, இப்போ முருகனந்தன் சார் மாதிரி பெரியவங்க சீனியர் பீப்புள் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த ஃப்ளூ குவாட்ரி மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அட்லீஸ்ட் நம்ம டாக்டர்ஸாவது ஃபஸ்ட்டு நம்ம வேக்சினேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமேல ஃபியூ கேஸஸோட எக்ஸ்ரேஸ், கேஸ் ரிப்போர்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. சிவச்சந்திரன் இஸ் டூயிங் அ குட் ஜாப். நம்ம எப்போ எந்த குவரிஸ் கேட்டாலும் இஸ் ரெடி டு ஆன்சர். ஸோ இப்போ நாங்கள் என்ன மாதிரி ஆளுங்க பல்மனாலஜிஸ்ட் நாங்களும் ரொம்ப வில்லிங்காக இருக்கோம். உங்களுக்கு எந்த டைம் என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் ரெடிலி ஆஸ்க். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி நம்ம ஸ்பைன் ஃப்ளூ பேஷண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுன்றது. வித் எக்ஸ்பீரியன்ஸ் வில் லேர்ன் மோர். வி see more and more பேஷண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பேரிங் த டைம். தேங்க்யூ.